ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நிறைய யுத்தங்கள் நடக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த யுத்தங்களில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உயிரிழப்புகள் நடக்கிறத பார்க்குறோம் சர்வசாதாரணமாக, இல்லையா? ஸோ இதெல்லாம் ஏன் கடவுள் நிறுத்தலை? அதனால் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொன்று ஆலவந்தான் படத்தில் கமல் நக்கல் அடிச்சிருப்பார். என்னென்னா எதிரி கும்பிட்றது வேறு கடவுள், அதனால் ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரோ ஏதோ. ஸோ அப்படிலாம் பல கடவுள் கிடையாது, கடவுள் ஒருத்தர் தான். ஏன் இந்த யுத்தங்களை அவர் தடுக்கலை அப்படிங்கிறதுக்கான பதில் அது அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பிரச்சனையுமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஏன் கடவுள் தடுக்கலை? தீராத நோய் வந்திருக்கலாம், மரணம் கூட வந்திருக்கலாம், ஏன் கடவுள் தடுக்கலை அப்படிங்கிறத கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு சொன்னான் ஒருத்தர்கிட்ட, அப்போ ஏன் இறந்தார், அப்போ என்ன சாகவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்டான். சரி, ஓகே, அப்போ கடவுளுடைய வேலை என்ன? அதுதான் அங்கே விஷயம். கடவுளுடைய வேலை என்ன அப்படிங்கிறத மகாபாரதத்தில் சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை யாரும் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அழுத்தம் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா, மகாபாரத யுத்தம் முடிஞ்சு பாண்டவர்கள் ஜெயிக்கும்போது இல்லை, அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும் பொழுதே நிறைய பேருக்கு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சினா, இந்த யுத்தத்துக்கு காரணமே கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஏன் அதிர்ச்சியை கொடுக்குதுன்னா, கிருஷ்ணர் தான் யுத்தத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். 2-3 தடவை அமைதி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போவார். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் கம்முன்னு கிடக்கிற அர்ஜுனனை விடாத, அவனை கொல்லு அப்படின்னு சொல்கிறாரே அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், குறிப்பாக கௌரவர்களுடைய அப்பாவுக்கு. ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா, இன்னொருத்தர் தான் கேட்டு சொல்லுவார் இப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு. அப்போ கிருஷ்ணரா இப்படி பண்ணுறாரு, என்னால் நம்பவே முடியல. அதாவது ஒரு அமைதி தூதுவரே எப்படி கொலை பண்ண சொல்கிறாரு. ஏன்னா அவர் அமைதி தூதுவராக வருவார் கிருஷ்ணர், இல்லை அந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு முடிவு, அதாவது பாண்டவர்களே சண்டைக்கு போகலாம் அப்படின் போது இல்லை, அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும், இல்லைன்னா நானே போகிறேன் அப்படின்ட்டுலாம் போனவர். அவராக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டை உடைக்குது. இதை தான் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளுக்கு 2 முகம் இருக்குது. ஒன்று அமைதியான முகம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கடவுள் ரொம்ப கொடூரமாக தண்டனை கொடுப்பவராக காட்டியிருப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருக்கிறதாக, அதாவது இயேசுவே கடவுள்னு அவங்க நம்புகிறாங்களே, ஸோ அதனால் அன்பாக இருக்கிறதா காட்டிட்டு 2மே கடவுளுடைய முகம்தான் அப்படின்வாங்க. இது ஆக்சுவலாக மகாபாரதத்துலேயும் அப்படி தான் இருக்குது இல்லையா? அமைதி தான் முக்கியம். அதாவது அமைதிக்காக கிருஷ்ணர் தன்னுடைய நாட்டு மக்கள்லாம் அழிச்சிட்டு கடலுக்கு நடுவில் போயிடுவார். ஏன்னா ஜராச்சந்தன் சண்டை போட்டு அமைதியை கெடுக்கிறான், அதனால். அப்போ உன்னை கோழன்னு சொல்லுவாங்களே கிருஷ்ணா அப்படின்ட்டு கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன் கேட்கும்போது சொல்லட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு மக்களுடைய அமைதி தான் முக்கியன்றார். இப்படி சொல்கிற அதே கிருஷ்ணர் இங்கே சண்டை போட சொல்கிறாரே அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு 2 முகம் கிடையாது, 2 குணம் கிடையாது, ஒரே குணம்தான், அமைதியான குணம் மட்டும்தான், அன்பான குணம் மட்டும்தான். அன்பே சிவன் தான் சொல்கிறோம் இல்லையா, வம்பே சிவம்னு சொல்லலை. ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க சிவன்னு ஒன்று இருக்குது, சிவம்னு ஒன்று இருக்குது அப்படின்வாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. கடவுள் அவருடைய பேர் சிவன், அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். இந்த உலகத்தை தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, பரந்தாமம்னு இந்துக்கள் சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் இறைவன் இருக்கிறாரு, அவர் மட்டும்தான் கடவுள் இல்லையா? கடவுள் ஒருவரேன்னு முஸ்லீம்கள் கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கடவுள் ஒருத்தர் தான் எல்லா மதத்தினருக்கும். அப்போ சிவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அப்படி கிடையாது. ஆனால் இன்னொன்று இருக்குது, கடவுளை மீறி ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டால்
அது அப்படியும் சொல்லலாம். ஏன் கடவுளை மீறின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கடவுள் அதில் தலையிடுறது கிடையாது, அதனால் அது கடவுளை மீறின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், கடவுளே அதில் கட்டுப்பட்டு இருக்கிறார். அப்போ அது கடவுளையும் மீறிய சக்தின்ற மாதிரி தெரியுது இல்லையா? என்ன அது அப்படின்னா, கடவுள் சொல்கிற ரகசியம் இந்த 5000 வருட காலச்சக்கரம் பற்றி. இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்குதுன்ற ரகசியத்தை கடவுள் சொல்கிறார். இந்த ஞானத்தை கடவுள் வெளிப்படுத்துகிறார். கடைசியின் ஒரு வருடம் தான் கடவுள் வரார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். இப்போ பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் குமாரிகள். இந்த ஞானம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். ஸோ முரளி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா பிகே சரணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார். எந்த ஞானத்தை? இந்த நாடகம் பற்றிய ஞானத்தை. இதை ஏன் நாடகம்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, இப்போ படையப்பா ரஜினி படம் பார்க்குறீங்கன்னா, அது ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அதே தான் ஓடும். 5 வருஷம் கழித்து பார்த்தாலும் அதே தான் ஓடும். 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் அதே தான் ஓடும். இப்போ 20 வருஷம், இன்னும் 50 வருஷம் கழித்து பார்த்தாலும் அதே தான் இருக்கும் படம். ஏன்னா அது ஆல்ரெடி எடுத்தாச்சு, அதில் எதுவும் எந்த சீனும் மாற போகிறதில்ல. அதே மாதிரி இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் உள்ள எந்த சீனும் மாறாதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருஷம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் விதி அவ்வளோதான் இப்போ போயிட்டான். அதோடைய அர்த்தம் என்னென்னா, அதை அந்த ஆழத்தை தெரிஞ்சு அவங்க சொல்லலை, ஆனால் அதுக்கு பின்னாடி ஆழமான அர்த்தம் இருக்குது. இது எல்லாம் ஏற்கனவே விதிக்கப்பட்டது, ஏற்கனவே நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு சொல்கிறார். இதில் நானும் கட்டுப்பட்டு இருக்கிறேன்னு கடவுள் சொல்கிறார். ஏன் கட்டுப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா, கடவுள் வர்றது கடைசி 100 வருடம் மட்டும்தான். நடுவில்லாம் அவர் நினச்சா வர்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, கடவுள் பாவம் செய்யும்போது தடுத்துருக்கலாமே, ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்றத தடுத்துருக்கலாமே. நல்ல கேள்வி அது. ஏன் தடுக்க முடியலன்னா, அந்த நேரம் அவங்க கனியை சாப்பிடும்போது அங்கே கடவுள் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். கனியை சாப்பிட்றதுன்றது ஒரு பாவம் செய்கிறதுடைய ஒரு சிம்பாலிஃபிகேஷன் தான். நிஜமாலே ஒரு கனியை சாப்பிட்டது பாவம் கிடையாது, ஒரு சிம்பாலிஃபிகேஷன். பாவம் செய்கிறாங்கன்னு அர்த்தம், பாவம்ன்ற கனியை சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம். அது என்ன பாவம்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது எப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னா, நரகத்தில் தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது யாருக்கும். அவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்க. அப்படி இருந்தவர்களை தான் இந்துக்கள் இன்றைக்கி தெய்வங்கள்னு கோயில் கட்டி கும்பிட்றோம். அது வேறு யாரும் இல்லை. இப்போ எங்கே போயிட்டாங்க அவங்க? எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து இப்போ எல்லா பாவமும் செஞ்சு அந்த பாவத்துக்கு தண்டனையாக அனைத்தையும் இழந்து கிடக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லி நம்மளை எழுப்புறதுக்கு வரார். நீ தான் தேவதையாக இருந்த, மீண்டும் வா, சொர்க்கம் உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறார். இல்லை இன்றைக்கி அரசியல் சூழலில் விஜய் அவர்களை ஏன் ஆளுநர் நிராகரிக்கிறார், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன் கூப்பிட மாட்டுறாரு சிஎம் பதவி ஏற்கன்ட்டு? ஆனால் இங்கே கடவுள் உங்களை கூப்பிட்றார். சிஎம்ன்றது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், வெறும் 5 வருஷத்துக்கு தான் இல்லை. அதுவுமே 100% உறுதி சொல்ல முடியாது இல்லை, ஏதோ காரணத்தினால கலையலாம், இறக்கலாம், பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் 2500 வருடத்துக்கு சொர்க்கத்துக்கு வர்றது மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி அடையிறதுக்கு வாங்கன்னு கடவுள் கூப்பிட்றார். ஆனால் கொடுமை என்னன்னா, அப்படி ஒரு அஞ்ஞான உறக்கத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். உலக ராஜ்யம் இல்லையா, இங்கே ஒருத்தர் ஆட்சிக்கே வந்தாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இல்லையா, யாருமே, எந்த நாட்டிலையுமே. ஆனால் இந்த சொர்க்கத்தில் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் போன்ற விலங்குகளால் கூட இன்னொரு உயிருக்கு துக்கம் வராது, தாவரத்தை தான் சாப்பிடும். இது பைபிள்லே இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் மனிதர்கள் எப்படி உயர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். யாராலும் எந்த விதமான துக்கமாக இருக்காது. கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறோம். அங்கே அதெல்லாம் கிடையாது. ராஜா குடும்பத்தில் பிறந்தால் ராஜா தான் இல்லையா? ஆனால் அது எப்படி ராஜ குடும்பத்தில் பிறக்கிறீங்க? இப்போ பண்ணுற முயற்சினால் பிறக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த புண்ணிய கணக்கு இப்போ ஜென்ரலாகவே இப்போ விஜய் அவர்கள் டக்குன்னு சினிமாவில்
சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு, ரஜினி அவர்கள் ஆகிறாங்க, எம்ஜிஆர் அவர் ஆகிறாங்க. இது எல்லாமே புண்ணிய கணக்குனால தான், வெறும் திறமை மட்டும் கிடையாது இல்லையா? ஏன்னா அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள நிறைய பேரை பார்த்தோம், அவங்கள மாதிரியே நடிக்கிறவங்களையும் பார்த்துருக்குறோம், மிமிக்ரியிலலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் மக்களுக்கு அவங்கள பிடிக்குதுன்னா அந்த புண்ணிய கணக்கு பிடிச்சி இழுக்கும். ஆனால் அந்த புண்ணிய கணக்குன்றது அது முன் ஜென்மத்தில் நிறைய ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இருக்கிறது கலியுகம். அந்த நம்ம புண்ணிய கணக்கு அடையிறதுக்கே நம்ம கஷ்டப்பட்டு தான் அடையணும். நம்ம சொத்தையே நம்மளால் அடைய முடியுதா இல்லையா? ஏன்னா கூடவே அதை அபகரிக்கிற கூட்டமும் இருக்கும். அதான் கலியுகம். ஆனால் சொர்க்கத்தில் உங்களுடைய சொத்தையும் அபகரிக்க யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கூட பிறந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராஜ்யத்தையும் அபகரிக்கணுன்ற எண்ணம் கூட யாருக்குமே வராது. ஏன் தெரியுமா? அங்கே ஒரே தர்மம் தான் இருக்கும், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஏன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா வெறும் இந்து தர்மம் தான் இருக்குது. அடுத்தது தான் மற்ற தர்மங்கள்லாம் இங்கே கொள்ளையடிக்க வராங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் வருது. அங்கே ஒரே தர்மம் தான் இருக்கும். அந்த தர்மமும் அமைதியான தர்மம். அந்த அமைதியான தர்மத்தை தான் இறைவன் இப்போ உருவாக்குறார். கடவுள் வருவது அதற்காகத்தான், யுத்தத்தை நிறுத்துறதுக்கு கிடையாது. அந்த செய்தி தான் இந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய யுத்தம் தேவையா அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்பாங்க. யுத்தம் முடிந்த பிறகு நிறைய பேர் இறந்துருவாங்க இல்லையா? இவ்வளோ பெரிய யுத்தம் தேவையா? அது கிருஷ்ணர் சொல்லுவார், கண்டிப்பாக தேவைதான் அப்படிங்கிறார். அப்போ கண்டிப்பாக தேவைதான்றார். ஏன்னா அவ்வளவு சுயநலம், எங்கேயாவது ஒரு சுயநலமற்ற தன்மையை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறார். அது எல்லாமே இப்போ இறைவன் சொல்கிற ஞானம் அங்கே கிருஷ்ணர் சொல்கிறதாக வெளிப்பட்டு இருக்குது, பைபிளில் இயேசு சொல்கிறதாக வெளிப்பட்டுருக்குது. ஆனால் உண்மையிலே சிவபெருமான் கடவுள் சொல்கிற ஞானம் இது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ இது தேவைதான்னவர் எதுக்கு போய் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார்? முரண்படுது இல்லை? எங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும்போது அப்படியே நல்லவங்களாக இருந்தாங்களா? சூப்பரான விஷயம் இல்லை? அப்போ இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவனுடைய ஞானம் கேட்குறோம் இல்லையா? இந்த ஞானமே அமைதி வழி. என்ன ஆனாலும் அமைதியாக இருக்கணும். இயேசு ஒரு கணத்தை இருந்தாலும் மறு கணத்தை கட்டுனாங்க இல்லையா? அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்களும் நல்லா இருக்கணும். இயேசு ஈட்டியால் கடைசியில் சிலுவையில் இருக்கும்போது ஒருத்தன் குத்துனவங்க கூட பாவம் தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? இங்கே மன்னிச்சிடுங்க சொல்கிறது கிடையாது. ஏன்னா மன்னிக்க வேண்டியதே நீங்கள் தான். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கும் ஆஸ்தி வேணும். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் பவரை கொடுக்குறாரு கடவுள். நீங்கள் நினைத்தது நடக்கும் சுபமாக இருந்தால் இல்லையா? ஒருத்தர் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லைன்னா அது நடக்கும்ன்ற. அப்படி உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நினைங்கன்றார். இதுதான் அங்கே அமைதி தூதுவராக கிருஷ்ணர் போனதாக காட்டுறாங்க. ஸோ நம்மளை மாற்றுறார், அமைதி தூதுவராக நம்மளையும் மாற்றுறார். ஸோ கடவுளும் நம்மளையும் அமைதி தூதுவராக இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? உலக அழிவு கண்டிப்பாக நடக்கும். எல்லா மதத்துலேயுமே அதானே சொல்லப்பட்டிருக்குது. எல்லா மதத்துடைய லட்சியம் என்ன? சொர்க்கத்துக்கு போகிறது, வைகுண்டத்துக்கு போகிறது. அந்த சொர்க்கத்தை உருவாக்குறது தான் கடவுளுடைய வேலை. அதனால தான் படைப்பவர்னு சொல்கிறது. இதே பூமியை தான் சொர்க்கமாக 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றப்படுது. அந்த சொர்க்கத்துக்கு நம்மளை தயார்படுத்துகிறார் இறைவன். ஸோ இரவு பகல் பாதி பாதி இருக்கிற மாதிரி சொர்க்கம் நரகம் வருது. ஸோ இந்த உலகம் அழியிறதே சொர்க்கமாக புதுப்பிக்கப்படுறதுக்கு தான். இயற்கை சீற்றெல்லாம் பயங்கரமாக வெடிக்க போகுது. ஆல்ரெடி அங்கங்கே நடக்கிறத பார்க்குறோம். இந்த உலக யுத்தத்திற்கு பிறகு இல்லை, ரெண்டும் அட் டைமில் நடக்கும் இல்லையா? அந்த கொரோனா டைம்லே சண்டையும் நடந்துட்டு தான் இருந்துச்சு நிறைய நாடுகளில். கொரோனா வந்ததுனால அடங்கியெல்லாம் போகலை, என்ன பண்ணுறது? அதே மாதிரி நிலநடுக்கம்லாம் வந்தது சிரியாவில், உள்நாட்டு கலவரம். அதனால் அந்த கலவரம் நின்றுச்சா? அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுதான் பைபிளில் ஃபெரோ அப்படின்ற ஒரு மன்னன் இருப்பான். அந்த மன்னன் மோசஸ் அடிமைகள்லாம் அனுப்புங்க, எங்கள் கடவுளுக்கு ஒரு திருவிழா கொண்டாடணுன்ட்டு ராஜா கிட்டே கேட்கும்போது அவன் அனுப்பவே மாட்டான்.
அப்போ வந்து கடவுள் என்னென்னமோ பயமுறுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறும். அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே மறுபடியும் அவனுடைய மனம் வந்து கடினமாகும். ஸோ அது எல்லாமே இப்போ நடக்கிற விஷயம்தான் இல்லை. இவ்வளோ பயத்துக்கு இடையிலும் மனிதனுடைய மனம் வந்து மறுபடியும் நானுங்கிற அகங்காரத்தினால சண்டை போட்டுட்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. அது இயற்கை சீற்றம். இது வந்து தானாக நடக்கிறது. இது வந்து நம்புறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். இது கடவுள் உட்காந்து அவனை போய் அழி, இவனை போய் அழி, அந்த நாட்டில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்து அப்படிலாம் கடவுள் சொல்கிறதில்ல. அது தானாகவே இந்த நாடகத்தில் பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் அந்த நாடகத்தில் நடக்கிறதெல்லாம் கடவுள் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் கடவுளுக்கு கோரமான முகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, கடவுளுக்கு அன்பான முகம்தான் இருக்குது. ஆனால் இந்த ஞானம் தெரியும், அதை சொல்கிறார் இல்லையா. இப்போ உலகம் அழிய போகுது, அழிந்து சொர்க்கமாக மாறப்போகுது. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த உடலை விட்டு இன்னொரு உடல் தான் எடுக்க போகிறோம். அப்போ முதல்ல இந்த உடம்புன்னு நினச்சதுனால தான் இவ்வளோ தப்பு பண்ணிங்க. உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து, ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறார். இதுதான் மெயின். அடுத்தது இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும், அந்த முரளியை தினம் தினம் கேட்கணும். இப்போ என்ன ஆகுது அந்த ஞானத்தினால அப்படின்னா, உங்களுடைய குணம் சொர்க்கத்தில் சிங்கத்துக்கே அந்த நல்ல குணம் இருக்குது இல்லையா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், தேவதைகள், அதாவது மனிதர்கள் தான் தெய்வீக குணம் நிரம்பியவர்கள். அவங்களுக்கு எவ்வளோ தெய்வீக குணம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி குணம் நிரம்பியவர்களாக மாறுவோம் அந்த ஞானத்தை கேட்குறதன் மூலமும். இறைவனை நினைக்க தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகும். காமம்னா என்னன்னே தெரியாது. ஏன் சொர்க்கத்துக்கு யாரும் வர்றதில்லைன்னா, காமத்தை விடுனா விட்டுருவானுங்களா எல்லோரும். அதாவது முஸ்லீம்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது நாய் வந்து சொர்க்கத்துக்கு வராது. ஏன் வராதுன்னா, அந்த நோபாபின் பேழை கதையில் ஒரு ஜோடியாக கடவுள் ஏற்ற சொன்னார். ஒவ்வொரு ஜோடியாக ஏற்றும்போது, நாயை ஏற்றும்போது நாய் வந்து அந்த கப்பல்லையும் காமத்தில் ஈடுபட்டுச்சு, அதனால் அது சொர்க்கத்துக்கு வராது. அங்கே அது நாயை பற்றிய விஷயம் இல்லை, நம்மளை பற்றிய விஷயந்தான் இல்லையா. காமத்துக்காக சொர்க்கத்தை விட்டுட்டாங்க. இது குரானில் நிறைய இடத்துல வரும். அல்பகால அந்த வார்த்தைகள் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா, அல்பகால சுகத்துக்காக சொர்க்கத்தை இழந்துடாதீங்க அந்த அர்த்தத்தில் வரும். அதாவது அல்பகால சுகத்துக்கு விலையாக சொர்க்கத்தை இழந்துடாதீங்க இல்லையா. சொர்க்கத்தையே நான் இழக்க தயாராக இருக்கிறேன், இந்த சுகம் போதும், அப்படி கிடக்கிறாங்க காமத்தில். அப்போ எப்படி வருவாங்க? அதனால தான் சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பைபிள்லேயும் இருக்கும், குரான்லேயும் இருக்கும். அதுக்கு காரணம் இது தான். கோடியில் சிலர் தான் இந்த ஞானத்தை எடுப்பார்கள், அதன்படி நடப்பார்கள். அந்த கோடியில் சிலரும் யார் தெரியுமா? சொர்க்கத்தில் யார் தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்க இப்போ எல்லா மதத்துலையும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சோடனே டக்குன்னு இதனால் ஈர்க்கப்பட்டு அவங்க தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஏற்கனவே சொர்க்கத்தில் கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. அதுலேயும் ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இன்றைக்கி 1000 கோடி கிட்ட மக்கள் தொகை. இப்போ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ அப்போ அந்த 9 லட்சம் பேர் தான் பக்காவாக ஆவாங்க. அவங்க தான் ஆரம்பத்திலே வந்து சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அனுபவிப்பாங்க. மற்றவர்களும் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அப்போ பாருங்கள், கடவுள் வந்து அந்த மோசஸ் கூட்டத்தை அந்த மன்னன்கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுவார்னா, கடல், அந்த செங்கடல் பிளக்கும். இவங்க போயிடுவாங்க, பின்னாடியே அவங்க வருவாங்க, அதுக்குள்ளே கடல் மூடிக்கும்னு காட்டுவாங்க. ஸோ இது வந்து நிஜத்தில் நடக்க வாய்ப்பு இல்லைன்றது தெரியும். அது மட்டும் இல்லை, ஒருத்தன் அப்படி நடந்து கடலை கடந்து அண்ணாண்ட போக முடியுமா அப்படின்னு அர்த்தம். அவன் செத்துடுவான்னு அர்த்தம். அப்போ இறந்து ஆத்மா அண்ணாண்ட போகுது. அவங்க எதுக்கு போகிறாங்கன்னா, பாலாறு தேனாறு ஓடக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. பாலாறு தேனாறு ஓடக்கூடிய இடம்னு சொல்கிறது சொர்க்கம். அனைத்து செல்வமும் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். ஸோ அப்போ அடுத்த ஜென்மத்திற்கான முயற்சி. ஆனால் அவங்க நடந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. எல்லா மதத்துலையுமே அப்படி தான் இருக்கும் இல்லையா. காட்டில் அவங்க அழிஞ்சு திரிஞ்சாங்க அப்படின்னு பைபிள் குரானில் இருக்கும். ராமாயணத்தில் ராமர் சீதை காட்டில் தான் இருப்பாங்க. மகாபாரதத்துலேயும் பாண்டவர்கள் காட்டில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா, மொத்தத்தில் யாராவது காட்டில் சுற்றிக்கிட்டு கிடப்பாங்களா? ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நினைவு யாத்திரை. அவங்க அதாவது இந்த கலியுகன்றது சுடுகாடு மாதிரி இருக்குது. ஆனால் யாத்திரை காலால் நடந்து போகிற யாத்திரை கிடையாது.
சொர்க்கத்தில் நான் எப்படி இருந்த அந்த குணத்தை உங்களுக்குள்ளே எமர்ஜ் பண்ணுறீங்க, நினச்சி அந்த குணத்தை எடுத்துகிட்டு வருவீங்க. அதுக்கு தடையாக இருக்கிறது கலியுகத்து குணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதை தூண்டக்கூடிய இந்த கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்கன்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த பைபிள் கதையில் என்ன தெரியுது அப்படின்னா, கெட்டவர்கள் வாழக்கூடிய இடத்துலேருந்து நீ விலகி வான்றது தான் அங்கே மெசேஜ். விலகி வானா விட்டுட்டு எங்கேயும் போயிட முடியாது. ஏன்னா உலகமே மோசமாக தான் இருக்குது, எங்கே போக முடியும் இல்லையா? குணத்தை, அதாவது விலகி இருக்கிறது, புத்தியினால் விலகி இருக்கிறது, இறைவனுடைய வழிபடி நடக்கிறது. எல்லாம் காமத்தில் மூழ்கி இருக்கும்போது ஆத்மாவை மட்டும் பாருங்கள். அந்த ஆத்மா உங்களுடைய சகோதர ஆத்மான்னு நினைங்க. ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா ஒரு இறைவன் தான். அப்போ எல்லாருக்கும் அவர் தான் அப்பான்னும் பொழுது நமக்குள்ள சகோதர உறவு மட்டும்தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ இறைவன் போதிக்கிறார். இந்த அமைதியான தூய்மையான வழியை இறைவன் போதிக்கிறார். ஒரு இடத்துல இல்லை, பல இடத்துல இல்லையா? ராமாயணத்தில் ராமர் அந்த இடத்த விட்டு போகிறார். பாண்டவர்கள் கெட்டவர்களை விட்டு எட்ட போகிறாங்க. எட்ட போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வராங்க, ராஜ்யத்தை அடையிறதுன்னும் போது வரதுக்குள்ளே இவங்கெல்லாம் அழிஞ்சிடுறாங்க. அது உலக அழிவுக்கு பிறகு அங்கே வரும்போது அது சொர்க்கமாக மாறுது அப்படிங்கிறது தான் அங்கே அர்த்தம். ஸோ அதே மாதிரி பைபிள் பழைய ஏற்பாட்டில் லோத்து இருக்கிற நகரத்தில் காமம் தலைவிரிச்சு ஆடும். ஓரினச்சேர்க்கை அளவுக்கு காமம் தலை விரித்து ஆடும். உடனே அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகி போங்கன்னு தான் கடவுள் சொல்கிறார். அந்த இடத்த அழிக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ திரும்ப 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 அங்கே கொடுக்கப்படுற மெசேஜ் என்ன? நீங்கள் விலகி வாங்க, அது அழிக்கப்படும், சொர்க்கம் ஆன பிறகு நீங்கள் வருவீங்க. ஆனால் அது ஆத்மாவாக, ஆத்மா வேறு ஒரு உடலை எடுத்து வரும். இதே உடம்பே அப்படியே சொர்க்கத்துக்கு போகாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா சொர்க்கத்துக்குரிய குணத்திற்கும் நரகத்தில் இப்போ கலியுகத்தில் இருக்கக்கூடிய குணத்திற்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ அந்த டிஃப்ரென்ஸை நாம் அப்படியே ரிவர்ஸாக மாற்றணும். இதை கடவுள் எப்படி சொல்லுவார்னா, தங்கத்தை ரொம்ப அழுக்கான தங்கம் இருக்குது அப்படின்னா அதை நெருப்பில் போடுவாங்க. ஸோ நெருப்பில் போட அந்த அழுக்கெல்லாம் அப்படியே பிரித்து எடுத்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்மாவில் அழுக்கு இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற நிறைய அழுக்கு இருக்குது. ஸோ அப்போ அந்த அழுக்கு போகணுன்னா உங்களை ஆத்மான்னு சிவபரமாத்மா அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை மனசால் நினைக்க ஆத்ம தூய்மை ஆகுன்றார். ஸோ தூய்மை ஆயிடுச்சான்றது யாரை பார்த்தாலும் நீங்கள் ஆத்மாவை தான் பார்ப்பீங்க, உடலையை பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடும் இல்லையா? ஸோ உயிர் பிரியறதுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மை ஆகுறீங்களோ 100% தூய்மை ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் கலியுகத்தில் பிறக்க மாட்டீங்க, சத்தியுகத்தில் தான் பிறப்பீங்க. அப்படி இல்லைனா மறுபடியும் இங்கே பிறந்து உலகம் ரொம்ப மோசமாகும். இன்னும் போக போக பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் நடக்குது. ஸோ மறுபடியும் பிறந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காமத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு ஆண் அடுத்த ஜென்மத்தில், ஏன்னா ஆணாக பெண்ணாக மாறி தான் பிறப்பாங்க. ஸோ பெண் குழந்தையாக பிறந்ததுக்கு அதற்கான தண்டனையை குழந்தையாக இருக்கும்போதே அவன் அனுபவிச்சான்னா அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும் யோசிச்சுப்பாங்க. அதிலிருந்து தப்பிக்கணுன்னா அதற்கு காரணமான காமத்தை இப்போவே புத்தியிலிருந்து சுத்தமாக விலக்கிடுங்கன்றார். ஆனால் எல்லாருமே கடந்த 2500 வருடமாக நரகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி தான் கிடந்துருக்கிறோம். அதனால தான் எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். ஆனால் இப்போ அந்த பாவங்கள் எல்லாம் மீண்டும் உங்களை பாவம் செய்ய தூண்டும். இது பைபிளில் கூட இருக்குது, பாவம் மேலும் மேலும் பாவம் செய்ய தூண்டுன்ட்டு. ஸோ அப்போ அதை தூண்டாமல் இருக்குன்னா இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க புத்தியினால். அதுதான் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கெட்டியாக கட்டி பிடிச்சிட்டதாக கதை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதில் இவ்வளோ செய்தி இருக்குதுன்ற அர்த்தத்தில் நாம் அதை பார்க்க மாட்டோம். இறைவனுடைய ஞானத்தை கேட்டுட்டு அதை பார்க்கும்போது தான் அதோடைய அர்த்தமே நமக்கு தெரியுது. ஸோ அதனால் சுற்றி நடக்கிற அநியாயங்களை கடவுள் தடுக்க மாட்டார். அநியாயமே நடக்காத உலகத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவார். அப்போ அநியாயம் உங்களுக்கு பண்ணால் கூட நீங்கள் திருப்பி அநியாயம் பண்ணாதவர்களாக மாறி காட்டுங்க. அவர்களுக்கு துக்கம் கொடுக்காதவர்களாக மாறி காட்டுங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே தேவை, சொர்க்கத்துக்கு தேவை. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் தகுதி ஆகி இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே இருக்குதா அந்த கோபம்? இல்லை நல்லா தான் இருப்பீங்க, ஆனால் டென்ஷன் படுத்தும்போது தான் நான் கோபப்பட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ டென்ஷன் படுத்தக்கூடிய விஷயம் இங்கே நடக்கும். அப்போவும் கோபப்படாமல் இருந்து காட்டுங்க. அதை தான் ஈட்டியால் இயேசுவை குத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? ட்ரிகர் பண்ணுறாங்க.
ட்ரிகர் பண்ணாலும் அவருக்குள்ளே அங்கே கோபம் கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் அவர் அப்படி இருக்க மாட்டார், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவார். பசிக்கிற நேரத்தில் உணவு இல்லைன்றதுக்காக, அதாவது ஒரு அத்தி மரத்தில் கனி இருக்கான்னு பார்க்குறாரு, கனி இல்லைன்னொன்னே அந்த அத்தி மரம் வந்து சாம்பலாக போகட்டும் அப்படின்னு சபிப்பார். அவ்வளோ டென்ஷன் பார்ட்டியாக இருந்தவர். இது மாதிரி நிறைய இடங்களில் வரும். அப்படி இருந்தவர் கடைசியில் துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது ஒருத்தன் டார்ச்சர் பண்ணும்போது கூட அவருக்கு கோபம் இல்லை. அப்போ கோபத்தை முற்றிலுமாக அழித்து விட்டார், அதனால் தெய்வீக நிலையை அடைந்தார் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸோ எப்போவுமே தெய்வீக நிலை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த கிருஷ்ணருடைய கதாபாத்திரம் காட்டும். சிரித்த முகத்தோட எல்லாத்துலேருந்தும் விலகியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுமே கற்பனை கதை தான். ஏன்னா சொர்க்கத்தில் மகாபாரதமும் நடக்கலை, இயேசுக்கு அந்த மாதிரி பிரச்சனையும் நடக்கலை. ஏன்னா இப்போ தான் உலகம் மோசமாக இருக்குது. 2000 வருஷம் முன்னாடியெல்லாம் உலகம் அப்படியெல்லாம் மோசமாலாம் இருக்காது. சொர்க்கம் கிடையாது, நரகம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாவன்றது ஸ்லைட்டாக அந்த மனைவியின் மீது ஸ்லைட்டாக காமம் வர்றது தான். ஸோ அப்போ தான் ஸ்லைட்டாகவே பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவர் சிலுவையில் போட்டு டார்ச்சர் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் நடக்கலை. அது எல்லாமே இப்போ நடக்கிற விஷயத்தை அங்கே கதையாக சிம்பாலிஃபிகேஷனாக கதையை உருவாக்கியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.